அழகு என்றாலே ஆபத்து என்பார்களே, இவனோ அழகிலும் ஆணவமும் திமிரும் கொண்டவனாயிற்றே. இவனிடம் விரும்பியே மாட்டிக்கொண்டவளின் நிலைதான் இனி என்னவோ காண்போம். ஸ்ரீ எழுதிய அழகிய திமிரே நாவல் வழியாக. அழகிய திமிரே ப்ரமோ. என்ன வைஃபே, பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஆளே மாறிட்ட, சம்திங் ஸ்பெஷல் என்று உதட்டை வளைத்து சிரித்தவனின் சிரிப்பில் இருந்தது அதீத கோபம் மட்டுமே. லாஸ்டா கோர்ட்டில் பார்த்தது, அப்போ கூட சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டேயே என்று அவளை தலை முதல் கால் வரை ஆராய்ந்தவனின் பார்வையில் கூனி குறுகி சேலையால் தன்னை இன்னும் இன்னும் என மூடிக்கொள்ள முயன்றாள் சம்யுக்தா. நீ காட்டாததா, நான் பார்க்காததா, பார்த்து கிழிஞ்சிட போகுது என்றவன் எழுந்து வந்து அவள் சேலையில் கை வைக்க வரவும் இறுக்கமாக அவன் கைகளை பற்றி தடுத்தாள். ப்ளீஸ், வேணாம் வேணாம் என்றவள் கண்ணீரை கண்டு துளி அளவும் மனம் இறங்கவில்லை. அவன் அதிரன். அப்படி என்னதான் என்கிட்ட மறைக்கிற என்றவன் முகத்தில் ஏளனத்துடன் சேர்ந்து கடுங்கோபமும் உள்ளடங்கி இருந்தது. சரி, எங்க நம்ம பொண்ணு என்றவன் முன் அதிர்ச்சியில் நின்றாள் சம்யு. யார் பொண்ணு? உங்களுக்கும் எனக்கும் இப்ப என்ன சம்பந்தம் என்று உதடு நடுங்கிட பேசினாள். அப்ப இது என்ன என்று அவள் சேலை விலக்கி அவள் வயிற்றில் தெரியும் கோடுகளை வருடினான். சம்யு அவன் கைகளை பட்டென தட்டிவிட்டு தன் சேலையால் தன்னை மூடிக்கொண்டாள். கேட்குறன்ல, பதில் சொல்லுடி என்று அவள் மேவாயை அழுத்தமாக பிடித்ததில் வலித்தாலும் கண்ணீரை மறைத்து கொண்டு நின்றாள். எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணமாகி குழந்தை இருக்கு. நான் இப்போ உங்கள் முன்னாள் மனைவி மட்டும்தான். என்கிட்ட இப்படி நடக்க உங்களுக்கு வெக்கமா இல்லை என்றால் திக்கி திணறி. அடேங்கப்பா, என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டல்ல. என்ன சொன்ன? வேற ஒருத்தன் கூட கல்யாணமாகி குழந்தை இருக்கா என்றவன் அந்த அறையே எதிரொலிக்கும்படி சிரித்தான். அவளின் தீரன். என்னை விட்டுருங்க, நான் போகணும் என்றாள் கண்ணீருடன். ஏன், உன் இந்நாள் புருஷன் உனக்காக வெயிட் பண்ணுவானா? ஆமாம், கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு டிவோர்ஸ் ஆகி 1 வருஷம்தான் ஆக போகுது. குழந்தை பிறந்து இது 5வது மாதம் போல. எங்கேயோ கணக்கு இடிக்குதே என்றான் அவளை பார்த்து ஏளனமாக. சம்யு கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயத்தில் உறைந்து போய் நின்றாள். அப்ப என் கூட இருந்தப்பவே என்று முழுதாக முடிக்காமல் விட்டுவிட்டான் அந்த வாக்கியத்தை. சம்யு மனதை கல்லாக்கி கொண்டு, ஆமா அப்படிதான், நான் கேரக்டர்லெஸ் தான், அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? முதல்ல நீங்கள் எனக்கு யாரு? எதுக்கு இப்படி என்னை அடைச்சி வச்சு வம்பு பண்ணுறீங்க என்று அவனை கடந்து சென்று அந்த அறைக்கதவை திறக்க முயன்றாள். அவள் எவ்வளவு முயன்றும் திறக்க முடியாமல் போகவும் அழுதபடி கதவில் முட்டி நின்றாள். அவள் முதுகில் அவன் மூச்சுக்காற்று படவும் உடல் சில்லிட்டது அவளுக்கு. திரும்பி அவனை பார்க்கும் தைரியமற்று நின்றவளின் காலர் பிளவுஸில் அவன் கைவிரல்கள் பயணிக்கவும் வெடுக்கென திரும்பியவள் திமிரினாள். அவள் பிளவுஸில் இருந்து அவன் கட்டிய தாலியை எடுத்துக்காட்டி, உன் ஆளுக்கு வேற தாலி வாங்கி கட்டக்கூட வக்கிலையா என்ன? நான் கட்டின தாலியோட கட்டிட்டானா, இல்லை அதுவும் இல்லையா என்றவனை பலார் என்று அறைந்து விட்டாள் சம்யுக்தா. தீரனின் கண்கள் கோபத்தில் சிவக்க, ஹவு டேர் யூ என்றவன் பின்னால் விலகியவன், என்னையே ஏமாத்திட்டல்ல என்று பல்லை கடித்தபடி டேபிள் மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி அவள் மேல் எறிந்தான். நூலிலையில் அது அவள் நெற்றியை பதம் பார்க்க தவறி அவள் அருகில் விழுந்தது. சம்யு கண்களை இறுக மூடி நின்றவள், என்ன ஒண்ணுமே ஆகல என்று விழி திறந்து பார்த்தாள். அவள் முன் நின்று கை கட்டி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதிரன். கிளம்பு என்றவன் முன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் வரமாட்டேன் என்றாள். கேட்கல, கம்மிகை என்று நக்கலாக காதை பிடித்து கேட்க, நான் இனி எப்பவும் உங்க கூட வாழ மாட்டேன் என்றாள் சம்யுக்தா. நான் உன்னை வான்னு தான் கூப்பிட்டேன், என் கூட வந்து குடும்பம் நடத்துன்னு கூப்பிடவே இல்லை என்றவன் எழுந்து வந்து அவள் கையை பிடித்து இழுத்து செல்ல முற்பட்டான். நீங்க பல வருஷமா கேட்க ஆசைப்பட்டதை சொல்றேன். நான் உங்ககிட்ட தோத்துட்டேன், மனசாலையும் உடம்பாலையும் மொத்தமா தோத்துட்டேன். நீங்க தான் ஜெயிச்சிங்க, போதுமா, எங்களை விட்டுருங்க
என்று அழுதவள் அவன் காலில் விழப்போகும் முன் அவளை தூக்கி கொண்டான் அதிரன். ரிமோட்டை அழுத்தியதும் கதவு தானாக திறந்து கொண்டது. என்ன பார்க்குற? இது போதாது, இன்னும் நிறையவே, தினம் தினம் என்கிட்ட கதறணும் என்றவன் அவன் மார்பில் அடித்து நகத்தால் காயம் செய்தும் கண்டு கொள்ளாமல் அவளை தூக்கி சென்றான் காருக்கு. அவளை ஒரு புறம் தள்ளி லாக் செய்து அதிவேகமாக மறுபுறம் வந்து ஏறியவன் காரை கிடப்ப, எங்கே போகிறோம்? என் குழந்தை, அப்பா அம்மா தேடுவாங்க, என்னை விடு என்றவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தான் அவனுக்கு விருப்பமில்லை போல. என் குழந்தை குழந்தை என்று விசும்பிக் கொண்டே வந்தவளை கண்டு எரிச்சலுற்றவன், ஏய் வாய மூடி, மூச், சத்தம் வரக்கூடாது, புரிஞ்சுதா என்று மிரட்டியும் பலனில்லை. உன் பேரண்ட்ஸ், குழந்தை எல்லாரும் இப்ப ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க, வாய மூடிக்கிட்டு வா என்றவன் சில நிமிட பயணத்தில் காரை ஏர்போர்ட்டில் நிறுத்த, சம்யு, எதுக்கு இங்க வந்திருக்கோம் என்றாள் அதிர்ச்சியுடன். உனக்கு என்ன செலக்டிவ் அம்னீஷியாவா? நீ தானே குழந்தைய உன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு கெஞ்சின, இப்போ நானே கூட்டிகிட்டு போகும்போது வரமாட்ற என்று கார் டோரை திறக்க, நாம் இப்போ எங்கே போகிறோம் என்று கேட்டாள் அழுத்தமாக. வேறெங்க, நம்ம வீட்டுக்கு தான். இந்த அதிரன் கோட்டையே உனக்காக காத்திருக்குது யுக்தா என்றவன் அவளை வெளியே இழுத்து நிறுத்தினான். அப்படி என்ன கூப்பிடாத என்றவள் அவன் முன் விரல் நீட்டி குரல் உயர்த்தி, மரியாதையா அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லனா இங்க இருக்கிற போலீஸ்கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்றாள் கோபமாக. கம் ஆன், ட்ரை இட் பேபி என்றவன் ஒய்யாரமாக கார் மீது சாய்ந்து நிற்க, சம்யுதான் அவன் தோரணையில் குழம்பி நின்றாள். என்ன பார்க்குற? நான் அவங்க யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தைரியமா? ஆனா நான் நினச்சா இதோட ஒன்னால நம்ம குழந்தைய பார்க்கவே முடியாதபடி பண்ண முடியும். பண்ணட்டா என்று அவன் பல்லடுக்கில் கேட்க அமைதியாக நின்றாள் சம்யு. அவ்வளவு ஈஸியாக என்னை ஏமாத்திருக்கல்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்குள்ள தான். பட் நீ உண்மையை மறைச்சது கிரைம். நான் அதுக்கான தண்டனையை உனக்கு கொடுக்கட்டா என்றவன் முன் செய்வதெரியாது நின்றாள். அவன் மௌனத்தில் எரிச்சல் கொண்டு அவளை தன் கைவளைவைக்குள் விமான நிலையத்திற்குள் இழுத்து சென்றான். அவன் தொடுதலும் நெருக்கமும் உடலை உறுத்த நெளிந்து கொண்டே வந்தவளின் காதருகில் குனிந்தவன், சும்மா நெளியாம வாடி என்று இன்னும் இடையில் இறுக்கம் கூட்டி அழைத்து சென்றான். இருவரும் விமானத்தில் ஏறி அமர்ந்தார்கள். சில நிமிடங்களில் விமானம் புறப்பட மறுபடி அவன் சிறையில் மாட்டிக்கொண்ட வலியுடன் தன் குடும்பத்தை காண புறப்பட்டாள் சம்யுக்தா. விழியோரம் கண்ணீர் துளிகள் அருவியாய் ஓட அவள் கண்ணீருக்கு காரணமானவனோ அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, டோன்ட் வேஸ்ட் இட் ஆல் டியர்ஸ் பேபி என்றான். தானாக விரும்பி ஏற்ற சிறை வாசத்திற்குள் இன்று விருப்பமின்றி மறுபடியும் நுழையப் போகிறாள். நினைவுகள் கடந்த காலத்திற்கு அவளை அழைத்து சென்றது. இங்கு சென்னையில், ஏனுங்க அதை கிளம்பிட்டானா கேட்டீங்களா என்று அழுது கரையும் குழந்தையுடன் வந்து நின்றாள் பல்லவி. கிளம்பிட்டானாம் பல்லவி என்ற கேசவனின் முகம்தான் வாட்டமாயிருந்தது. குழந்தை வேற பாலுக்காக ரொம்ப நேரம் அழறான், என்ன பண்ணனே புரியல என்றவர், ஓ ஓ ஓ ஒன்றுமில்லடா தங்கம், அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுக்கானா என்ற சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அது குழந்தைக்கு புரிந்துவிடவா போகிறது? ஏன் இப்படி எங்களை சித்திரவதை பண்ணுறீங்க? உங்கள் யாரோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு தானே இங்கிருந்து போனோம். மறுபடி ஏன் எங்களை இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க என்ற சித்ரா பேத்தியை கையில் வாங்கி கொண்டார். சித்ரா, நீ அம்மா இப்படி பேசுற என்ற கேசவனின் முகம் பார்க்க கூட அவருக்கு விருப்பமில்லை. டே மூர்த்தி, இனி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, நம்புடா என்ற நண்பனை நம்பாமல் பார்த்தார் மூர்த்தி. உன் பையனால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. முதல்ல எங்கள் அங்கீகாரத்தை பறிச்சிங்க, அதன் பிறகு அவள் வாழ்க்கையை கெடுத்து எங்கள் நிம்மதியை பறிச்சிங்க. இப்போ என் மக வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அவள் குழந்தைய அவகிட்ட இருந்து பறிச்சுட்டு வந்திருக்கீங்க. உன் நட்பால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைச்சது மொத்தமும் வேதனை தான். போதும், இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் என்றார் மூர்த்தி. அண்ணா, நீங்களே இப்படி பேசினா சம்யு எப்படி இங்கே வாட சம்மதிப்பா? தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதையும் நானும் பண்ண தவறுகளை மன்னிச்சிடுங்க என்றார் பல்லவி தங்கள் தவற்றை உணர்ந்து. ஆனால் மன்னிக்க வேண்டியவர்கள் மனம் இறங்க வேண்டுமே.
அதிரன் சம்யுக்தாவின் கடந்த காலம் என்ன? விரைவில் அழகிய திமிரே நாவல் வழியாக கேட்டு மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியாவது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.